எதுக்காக இவ்வளோ காலம் கழித்து எனக்கு வயோதிகம் வந்துச்சு, முதுமை வந்துச்சு, நோய்கள் வந்துச்சு, மரணம் வந்துச்சு? எதுக்காக என்னுடைய பிறவி அடுத்தடுத்து தொடர்ந்துக்கிட்டே இருக்குது? என்ன தப்பு பண்ணுறேன்? இப்படிங்கிறத பற்றியெல்லாம் யோசிக்கிறீங்க பாருங்கள், அதுக்கான விடைகளை தேடுறீங்க பாருங்கள். இதுக்கு பேர் தான் ஆன்மீகம். இந்த அண்டத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் பிண்டத்திலும் இருக்கும் பட்சத்தில், இவை ரெண்டோட தொடர்பும் சரியாக இல்லாத பட்சத்தில் நம்ம வாழ்க்கையிலையும் மனசுலையும் உடம்புலையும் பிரச்சனையை பார்க்குறோம். இதுதான் உண்மை. இப்போ நிலபோதம் யாருக்கிட்ட சரியாக இருக்கோ அவங்க வாழ்க்கையை ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக எதிர்கொள்ளக்கூடிய குணம் கொண்டவர்களாக இருப்பாங்க. ஆன்மீகம் என்பது எங்கு கொண்டாடப்படுகிறதோ, ஆன்மீகம் என்பது எங்கு சரியாக புரிந்து கொள்ளப்படுகிறதோ அங்கே எல்லாரும் செழிப்பாக இருப்பாங்க, ஆரோக்கியமாக இருப்பாங்க. இப்போ உடம்புல பிரச்சனை வந்தால் ஆன்மீகத்தை பற்றி புரியாதவங்க என்ன பண்ணுவாங்க? ஆஸ்பத்திரிக்கு ஓடுவாங்க. உடம்புல பிரச்சனை வந்தால் ஆன்மீகத்தை சரியாக புரிந்தவர்கள் உடனே கணக்கு போடுவாங்க, என்ன காரணத்தினால இப்போ உடம்புல பாதிப்பு வந்துச்சு. ஆன்மீகம் என்ற ஒரு அற்புதமான வார்த்தை சுத்தமான அறிவியலை அடிப்படையாக கொண்டு பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. அதுதாங்க நம்ம கலாச்சாரத்தினுடைய ஆணி வேரும் கூட. அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான புண்ணிய பூமியான பழனியில் போகர் சித்தாந்த சபை இயங்கி வருகிறது. இச்சபையில் சமுதாயத்தில் பெருகி கிடக்கும் உடல் நோய், மனக்கவலை, குடும்பத்தில் அமைதியின்மை, பொருளாதார தடை இவை அனைத்துக்கும் சித்தர்கள் அருளிய சிறப்பான பயிற்சி முறைகளை கொண்டு தீர்வு அளித்து வருகிறார் முனைவர் போகர் வசீகரன். பல பேர் இவர் நடத்தும் பயிற்சி பட்டறையில் கலந்து கொண்டு தங்களது வாழ்வில் சிக்கல்கள் இன்றி சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். முன்பதிவு மூலம் மிக குறைந்த நபர்களுக்கு மட்டுமே இந்த பயிற்சியை அவர் நடத்தி வருகிறார். ஒரே நாள் பயிற்சியில் மிகப்பெரிய மாற்றத்தை பலர் அடைந்திருக்கிறார்கள். பிரச்சனைகளுக்கு தீர்வு பரிகாரம் மட்டுமல்ல, பயிற்சியும் தான் என்பதை உறுதியாக சொல்லி வருகிறார். எல்லோரும் வாழ்க்கையை வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்பதற்காக தான் கண்டறிந்த பயிற்சி முறைகளால் பலரது வாழ்க்கையை சிறப்பாக மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கிறார். நாள்பட்ட நோய்கள் நீங்கவும், நோய் வராமல் எதிர்ப்பு சக்தியுடன் ஆரோக்கியமாக வாழவும் அரிய முத்திரைகளை சொல்லித் தருகிறார். மனிதன் தன் வாழ்வில் எல்லா நலன்களையும் வளங்களையும் பெற்று வாழ வேண்டும் என்று முயன்று வருகிறார். இந்த பயிற்சியால் கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும் என்பதை உறுதியாக சொல்கிறார். சொல்வதோடு மட்டுமல்லாமல் செயல்படுத்தியும் வருகிறார். குருவே சரணம், குருவே சரணம், குருவே சகலம். உலகெங்கும் உள்ள பக்தியால் இணைந்துள்ள நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு பழனி போகர் சித்தாந்த சபையிலிருந்து முனைவர் போகர் வசீகரனின் அன்பு வணக்கங்கள். நாம் ஒரு நல்ல ஒரு தகவல்களை, சித்த ரகசியங்களை, நம்முடைய கலாச்சார பொக்கிஷங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நாம் வந்திருக்கிறோம். என்ன சார் நல்ல தகவல், என்ன சித்த ரகசியங்கள், எதை பற்றி பேச போகிறீங்க? சுத்தமான ஆன்மீகம். அடடா, ஆன்மீகம் அப்படின்னாலே அது எப்படி சார் எல்லாத்துக்கும் பொருந்தும்? எல்லாரும் அதை எப்படி பின்பற்ற முடியும்? ஆனால் நாம் சொல்கிறோம், ஒரு ஆன்மீகம் முறையாக எங்கு கடைபிடிக்கப்படுகிறதோ, ஒரு ஆன்மீகம் முறையாக எங்கு உணரப்படுகிறதோ, அது வீடாக இருந்தாலும் சரி, நாடாக இருந்தாலும் சரி, அது எப்பொழுதுமே வளர்ச்சி பாதையில் தான் போகும், ஆரோக்கியமான சமூகமாக தான் இருக்கும்னு நாம் அடிக்கடி சொல்கிறது உண்டு. இதை கேட்டோடனே பலருக்கும் அது எப்படி சார், ஆன்மீகம் ஒரு சிலருக்கு பொருந்தும், ஒரு சிலருக்கு பொருந்தாது அப்படிங்கிற வார்த்தைகள் தான் பல இடத்துலேருந்து வரும். அப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் புரியலை. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆன்மீகம்னா என்ன நினைக்கிறீங்கன்னா, ஏதோ ஒரு மதத்தை சார்ந்து போகக்கூடியதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் ஆன்மீகம்ங்கிறது ஒரு சுத்தமான அறிவியல். அது எந்த நாட்டில் பிறந்திருந்தாலும் சரி, எந்த மதத்தில் பிறந்திருந்தாலும் சரி, எந்த ஜாதியில் பிறந்திருந்தாலும் சரி, ஆன்மீகம் என்பது ஒவ்வொருத்தருமே கடைபிடிக்க வேண்டிய சுத்தமான அறிவியல். ஒரே புரியலையே,
ஆன்மீகனாலே எல்லாரும் கோயிலுக்கு போகிறது, தேங்காய் பழம் உடைக்கிறது, அர்ச்சனைகள், அபிஷேகங்கள், வழிபாடுகள், பரிகாரங்கள், பூஜைகள், மந்திரங்கள், தபங்கள், ஜபங்கள் இப்படி சொல்லித்தானே கேள்விப்பட்டிருக்கோம். இது என்ன புதுசாக இருக்கே? சரியாக புரிஞ்சுக்கோங்க. ஆன்மீகம் எங்கு சரியாக கடைபிடிக்கப்படுகிறதோ, ஆன்மீகம் எங்கு சரியாக புரிந்து கொள்ளப்படுகிறதோ அங்கெல்லாம் வளர்ச்சியும் ஆரோக்கியமும் எப்பொழுதும் இருக்கும். முதல்ல ஆன்மீகம்னா என்னது? பொதுவாக எல்லோரும் என்ன சொல்லுவாங்க? ஆன்மீகம் அப்படின்னா எல்லா உயிர்கள்ட்டையும் அன்பாக இருக்கணும். ஆன்மீகம்னா எல்லா உயிர்கள்ட்டையும் அன்பாக இருக்கணுங்கிறதெல்லாம் இல்லை, அது தனி மனித கடமையே அதுதான். ஒரு மண்ணில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனோட அடையாளம் அப்படிங்கிறது எல்லா உயிர்களிடத்திலும் அன்பாக இருக்கிறது தான். அது ஆன்மீகத்தோட கனெக்ட் பண்ண முடியாது. அப்போ ஆன்மீகம்னா என்னது? ஃபஸ்ட்டு நாம் எதுக்கு பிறந்தோம்? நம்ம வாழ்க்கையோட நோக்கம் என்ன? எதுக்காக இவ்வளோ காலம் கழித்து எனக்கு வயோதிகம் வந்துச்சு, முதுமை வந்துச்சு, நோய்கள் வந்துச்சு, மரணம் வந்துச்சு? எதுக்காக என்னுடைய பிறவி அடுத்தடுத்து தொடர்ந்துக்கிட்டே இருக்குது? என்ன தப்பு பண்ணுறேன்? இப்படிங்கிறத பற்றியெல்லாம் யோசிக்கிறீங்க பாருங்கள், அதுக்கான விடைகளை தேடுறீங்க பாருங்கள். இதுக்கு பேர் தான் ஆன்மீகம். உண்மையிலே சொல்லப்போனால் இப்போ யோசிச்சு பாருங்கள், பிறக்கிற மனுஷன் இந்து மட்டும்தான் பிறக்கிறானா? ஒரு கிறிஸ்தவ மதத்தில் மட்டும்தான் ஒருத்தன் பிறந்துக்கிட்டே இருக்கிறான்னா இந்த மண், இந்த பூமியில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு இது பொருந்தக்கூடிய ஒரு வார்த்தை. இதை சரியாக புரிஞ்சுக்கிட்டா, இதை பின்பற்றினா எப்படி சார் ஒரு மனுஷன் வளமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க முடியும்? தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. சுத்தமான ஆன்மீகம் அப்படிங்கிறது சித்தர்களுடைய பார்வையில் அழகாக சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. அண்டத்தில் உள்ளதே பிண்டத்திலும், இது சித்தர்கள் நமக்காக கொடுத்துட்டு போன ஒரு க்ளூ, ஒரு ஃபார்முலா. அப்போ அண்டத்தில் என்ன இருக்குது? கிரகங்கள் இருக்குது, பஞ்சபூதங்கள் இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அண்டத்தில் இருக்குது. அப்போ பிண்டத்தில் அது அப்படியே இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. நம்ம உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை வருது, நம்ம மனசில் ஏதோ ஒரு பிரச்சனை வருது, நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை வருது. இந்த அண்டத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் பிண்டத்திலும் இருக்கும் பட்சத்தில், இவை ரெண்டோட தொடர்பும் சரியாக இல்லாத பட்சத்தில் நம்ம வாழ்க்கையிலையும் மனசுலையும் உடம்புலையும் பிரச்சனையை பார்க்குறோம். இதுதான் உண்மை. அதாவது இப்போது புரிகிற மாதிரி சொல்லலாம், பிரபஞ்சத்திலையும் பஞ்சபூதங்களில் நிலபூதம் இருக்குது, நீர்பூதம் இருக்குது, நெருப்பு இருக்குது, காற்று இருக்குது, ஆகாயம் இருக்குது, நம்ம உடம்புலையும் இருக்குது. இப்போ நிலபூதம் யாருக்கிட்ட சரியாக இருக்கோ அவங்க வாழ்க்கையை ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக எதிர்கொள்ளக்கூடிய குணம் கொண்டவர்களாக இருப்பாங்க. யாரையும் அவ்வளவு சீக்கிரம் விமர்சனம் செய்யாமலும் குறை சொல்லாத குணத்தோடையும் இருப்பாங்க. இப்போ நிலபூதம் குறையாக இருக்குது, நிலபூதம் எனக்கு சரியானபடி கனெக்ட் ஆகலை, ரிசீவ் ஆகலை அப்படின்னு வச்சுக்கோமே, இப்போ என்ன நடக்கும்? என்னோடய வாழ்க்கையில் நான் வாழக்கூடிய வாழ்க்கை மேலே எனக்கு கான்ஃபிடென்ட்டே இல்லாமல் இருக்குது, எப்போ பார்த்தாலும் புலம்பிகிட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். யோசிச்சு பாருங்கள். ஆன்மீகம் என்ற ஒரு நல்ல ஒரு பார்வையில் நமக்கு தெளிவு இருந்தால் உடனே எனக்கு என்ன செய்ய தோணும்? ஏன் எனக்கு இப்போ கான்ஃபிடென்ட் குறைஞ்சிது அப்படின்னு என்ன அர்த்தம்? நிலபூதத்தினுடைய இயல்புத்தன்மை குறைஞ்சிருக்குமோ? அப்போ அந்த இயல்புத்தன்மையை சரி பண்ணிட்டா என்ன நடக்கும்? என்னுடைய நம்பிக்கை மேம்படும், என் வாழ்க்கையை நான் பார்க்கக்கூடிய விதத்தில் ஒரு ஆரோக்கியம் இருக்கும். இப்போ யோசிச்சு பாருங்கள், ஆன்மீகம் என்பது எங்கு கொண்டாடப்படுகிறதோ, ஆன்மீகம் என்பது எங்கு சரியாக புரிந்து கொள்ளப்படுகிறதோ அங்கே எல்லாரும் செழிப்பாக இருப்பாங்க, ஆரோக்கியமாக இருப்பாங்க. அப்போ ஆன்மீகத்தை சரியாக புரிஞ்சுக்கணும். நமக்கும் பிரபஞ்சத்துக்கும் என்ன தொடர்பு? இந்த பிறவி எதுக்கு? ஏன் இந்த பிறவியில் எனக்கு மரணம் வந்துச்சு, நோய் வந்துச்சு, பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு காரணங்களை தேடி போறீங்க பாருங்க, அதுதான் உண்மையிலேயே சுத்தமான ஆன்மீகம். இப்போ இது யாருக்கு பொருந்துன்னு யோசிச்சு பாருங்க. இன்ன மதத்துக்கு, இன்ன இனத்துக்குன்னு ஏதாவது சொல்ல முடியுமா? இந்த நாட்டில் பிறந்தவங்களுக்கு ஏதாவது சொல்ல முடியுமா? எந்த ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை ஆரோக்கியமாகவும் செழிப்பாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கிறானோ அந்த மனிதர்கள் அத்தனை பேருமே ஆன்மீகத்தை கையில் எடுத்தே ஆகணும். ஆன்மீகத்தை கையில் எடுக்கிறவங்களால மட்டும்தான் தன் உடலையும் மனதையும் தனக்கு பிடித்தாற்போல மாற்றி வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ முடியும். அதான் சத்தியம். இப்போ பிரபஞ்சத்தில் என்ன இருக்குது, நம்ம உடம்புல என்ன இருக்குது? பிரபஞ்சத்தில் இருக்க ஏதோ ஒன்று நம்ம உடம்புல சரியாக இருக்கா, இல்லை அதனுடைய இயல்புத்தன்மையை இழந்துருச்சா? அதோட இயல்புத்தன்மை இழந்ததுனால எனக்கு என் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, நன்மையா தீமையா? இதை எப்படி சரி பண்ணிக்கிறது? சரி பண்ணதுக்கப்புறம் எனக்கு என்ன நடக்கும்? இப்போது நம்ம எல்லோரும் சாதாரணமாக என்ன சொல்லுவோம், பிறந்தா ஒரு நாளைக்கு சாகத்தானங்க செய்யணும் அப்படின்னு.
அப்படியே யோசிச்சு பாருங்கள். சிலர் 120 வருஷம், சிலர் அதை தாண்டி, திருமூலர் 3000 வருஷம், இன்னும் பல சித்தர்கள் மரணத்தையே ஜெயிச்சு வாழ்கிறாங்க. எப்படி அவங்களுக்கு சாத்தியப்பட்டுச்சு? நீங்கள் அனுதினமும் நோயோடையும் நோய்க்கான விரய செலவோடையும் உங்கள் வாழ்க்கையை ஓட்டுறீங்க. அனுதினமும் மனப்பிரச்சனையோட மனப்பிரச்சனைக்கான தீர்வை தேடி ஓடியும் உங்கள் வாழ்க்கையை கடத்துறீங்க. என்னைக்காவது ஒரு நாள் அமைதியாக உட்காந்து இதெல்லாம் ஏன் நடந்துச்சு, இது நடந்ததுக்கான மூல வித்து, அந்த வார்த்தையை கவனிக்கணும், மூல காரணம் எங்கே இருந்துச்சின்னு ஒரு நாள் யோசிச்சிருந்தீங்கன்னா ஆன்மீகத்தினுடைய உண்மையான அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எப்போ ஆன்மீகத்தோட உண்மையான அர்த்தம் உங்களுக்கு புரியுதோ, ஆன்மாவிற்கும் பிரபஞ்சத்திற்குமான தொடர்பு, நம் உடலுக்கும் பிரபஞ்சத்திற்குமான தொடர்பு, இந்த பிறவிக்கும் பிரபஞ்சத்துக்குமான தொடர்பு எப்போ புரிகிறதோ அப்போ நீங்கள் செழிப்பான பாதைக்குள்ளே கால் வைக்க போகிறீங்கன்னு அர்த்தம். இப்போ உடம்புல பிரச்சனை வந்தால் ஆன்மீகத்தை பற்றி புரியாதவங்க என்ன பண்ணுவாங்க? ஆஸ்பத்திரிக்கு ஓடுவாங்க. உடம்புல பிரச்சனை வந்தால் ஆன்மீகத்தை சரியாக புரிந்தவர்கள் உடனே கணக்கு போடுவாங்க. என்ன காரணத்தினால இப்போ உடம்புல பாதிப்பு வந்துச்சு, ஏதாவது கிரகத்தோட கதிர்வீச்சை சரியாக ரிசீவ் பண்ண முடியலையா இந்த பாடி, ஏதாவது பஞ்சபூத தத்துவத்தில் இந்த பாடி ஏதாவது திணறுதா, அப்போ அதை சரி பண்ணால் என்ன பண்ணும் உடம்புன்னு யோசிப்பாங்க. இதுதான் ஆன்மீகத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான உண்மையான அர்த்தம். மனசில் பிரச்சனை வந்துருச்சு, இல்லை வாழ்க்கையில் பிரச்சனை வந்துருச்சு. ஆன்மீகம் என்ற வார்த்தையினுடைய உண்மையான அர்த்தம் புரியாதவங்க என்ன பண்ணுவாங்க? மனசில் பிரச்சனை வந்தால் யார்கிட்ட பரிகாரம் கேட்டு நிற்பாங்க. வாழ்க்கையில் பிரச்சனை வந்தால் எங்கேயாவது வழிபாடுகள் இல்லைன்னா பரிகார பூஜைகள்னு தேடி ஓடிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ஆன்மீகம் என்ற வார்த்தையை சரியானபடி புரிந்து கொண்ட ஒரு ஆன்மா என்ன செய்யும்னா, மனசில் பிரச்சனை வந்த உடனே ஏன் வந்துச்சு, இப்போ பஞ்சபூதங்கள் குறையினால வந்துச்சா, இல்லை கிரகத்தினுடைய கதிர்வீச்சை ரிசீவ் பண்ணுறதுல குறையினால வந்துச்சா, இல்லை என் உடம்பில் இருக்கக்கூடிய காற்றுகளில் ஏதாவது ஒன்று சரிவர இயங்காததால் இந்த பிரச்சனை வந்துச்சான்னு யோசிப்பாங்க. யோசித்த உடனே அதை சரி பண்ண முயற்சி எடுப்பாங்க. சரி பண்ணால் இருந்த இடத்திலேயே செழிப்பையும் ஆரோக்கியத்தையும் பார்ப்பாங்க. வாழ்க்கையில் பிரச்சனை, எதனால் இந்த பிரச்சனை என் கண்ணு முன்னால் உண்டாச்சு, அதுக்கும் நம்ம உடம்புக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா, சக்கரத்துக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா, அப்போ அதை எப்படி சரி பண்ணுறது, இப்படி ஆரோக்கியமான முறையில் யோசிப்பாங்க. யார்? ஆன்மீகத்தை சரியாக புரிந்து கொண்டவர்கள். நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் செழிப்பும் சந்தோஷமும் என்னென்னைக்கு நீடிச்சிருக்கும். ஏனென்றால் ஆன்மீகம் என்ற ஒரு அற்புதமான வார்த்தை சுத்தமான அறிவியலை அடிப்படையாக கொண்டு பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. அதுதாங்க நம்ம கலாச்சாரத்தினுடைய ஆணி வேரும் கூட. கலாச்சாரத்தை நேசிக்கக்கூடிய எவருமே ஆன்மீகத்தை பற்றி தவறான புரிதல்களையோ வார்த்தைகளையோ பயன்படுத்தவே மாட்டாங்க. அதனால் ஆன்மீகத்தை சரியாக புரிந்து அற்புதமாக கொண்டாடுவோம். வாழ்க்கை செழிப்பாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வோம். குருவே சரணம். சார் வணக்கம், நான் ஜெயஸ்ரீ. சார் நான் யூடியூப்பில் உங்களுடைய பதிவு பார்த்து தான் நான் இங்கே வரணும்னு நினச்சேன். என்னோடய அம்மா கிட்ட இதை சொன்னப்போ அவங்களோட ஒரு அனுபவத்தை சொன்னாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க ஒரு வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க, அவங்களுக்கு 2 பெண் குழந்தைகள், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து இங்கே இந்த பயிற்சி எடுத்துக்கிட்டாங்களாமா. அங்கே ஒரு 5 வருஷம் முன்னாடி வந்து எடுத்துட்டேன் அப்படின்னாங்க. எடுத்துகிட்டு இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்காங்க. குழந்தை ஒரு வறுமை நிலையில் இருந்துட்டு அவங்க வந்து ஒரு நல்ல நிலைமையில வந்து 2 குழந்தைங்களையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு இப்போ அவங்க 2 பேரும் புட்டபர்த்தியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப செழிப்பாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, இது ஒன்று முயற்சி பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன, அதாவது ஃபினான்ஷியல் ட்ரபிள்ஸும் இருக்குது, ஃபிசிக்கல் ப்ராப்ளம்ஸும் இருக்குது, ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸும் இருக்குது எனக்கு. நான் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல கினியா பிக்கு நான் பயிற்சி பண்ணி பார்த்துட்டு எப்படி என்னுடைய அனுபவம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அது நிறைய பேருக்கு பயன்படும். கண்டிப்பாக நான் என்னோட ரெஸ்பான்ஸ் கொடுக்குறேன். கண்டிப்பாக நான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவேங்க சார். தனஞ்சய தந்திரா கிளாஸ் லாஸ்ட் மந்த் அட்டன் பண்ணினேன். அதாவது ஒரு வெர்ஷன் 2.0 மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சு வாழ்க்கையில் நமக்கு ஒரு ஹோப் இல்லாத மாதிரி போகிற டைமில் என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருந்தார், இவ்வளோ தைரியமான ஒரு லேடி இந்த பயிற்சிக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நீ இந்த டெய்லி பயிற்சியெல்லாம் பண்ணுறதை பார்த்து இப்போ எனக்கு ஹோப் இருக்குது, நீ பழையபடி ஆயிடுவே அப்படின்னு சொல்லி ஹோப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பித்ருக்களுக்கு பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கும் பித்ருக்களோட இது இருக்குது, தோஷம் இருக்குது, நீங்கள்
ஆற்றுல போய் முங்கிட்டு குடும்பமாக 3 பேர் தலையே சேர்த்த முடியாது. நானும் என் ஹஸ்பண்ட் வேணால் போகலாம், என் பையன் வரவே மாட்டான் இந்த விஷயத்துக்கெல்லாம். இதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப யோசனையாகவே இருந்துகிட்ருக்கும். சொல்லி பார்த்து அது நடக்கவே இல்லை. 5 வருஷமாச்சு, நடக்கவே இல்லை. ஸோ இப்போ அது ஒரு ஹோப்பாக இருக்குது, நம்ம இதெல்லாம் பண்ணும்போது சேஞ்சஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோப்பாக இருக்குங்க சார். தேங்க்யூ.